24 மணி நேரம் யாருக்கும் மாற போறதே கிடையாது. பட் அந்த 24 மணி நேரம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இதுக்கான காரணம் 2 பேருக்குமான ஒரே டைம். நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரம் போகிற மாதிரி தெரியும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்காம சும்மா உட்காந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். நீங்கள் உங்களுடைய நியூரான் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து அந்த டைம் மாறுமே தவிர, உங்களுடைய ஃபோனில் சார்ஜ் இல்லை, இப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, அந்த சார்ஜ் போடுற நேரம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையை பற்றின பயம் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் எவ்வளோ நேரம், அந்த ஃபோன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் தான். ஆனால் அந்த அரை மணி நேரம் போகிறதே அரை நாள் போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை பற்றின எல்லா பயமும் வரும். பட் 100% சார்ஜ் ஆகிடுச்சு, நீங்கள் சார்ஜ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிற 23 மணி நேரமும் அப்படின்றதுக்குள்ளே ஓடி போயிடும். வாழ்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்கும். வாழ்க்கை பற்றின எந்த பயமே இருக்காது. ஏன் இந்த அரை மணி நேரம் அவ்வளோ பெருசாகவும் அந்த 23 மணி நேரம் அவ்வளோ சின்னதாகவும் ஆச்சு? 24 மணி நேரம்ன்றது பூமியில் இருக்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்க போது. நம்ம எதுவும் பெருசாக ட்ராவல்லாம் பண்ணலையே, இங்கே ரிலேட்டிவிட்டிலாம் யூஸ் ஆகவே இல்லையே. அப்படி இருக்கும்போதும் இந்த அரை மணி நேரம் ஏன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த 23 மணி நேரம் ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி ஆகுது, ஏன் வாழ்க்கையை பற்றின அந்த பயம்லாம் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் இது சயின்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். வீடியோவுடைய கடைசியில் சொல்லாமல் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கையில் கட்டியிருக்க வாட்சோ இல்லை கிளாக்கோ கிடையாது, நம்மளுடைய பிரெயின். இதுதான் இந்த எல்லாத்துக்குமான காரணம். கிளாக் டைம், அதாவது 24 மணி நேரம் யாருக்கும் மாற போறதே கிடையாது. பட் அந்த 24 மணி நேரம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இதுக்கான காரணம் உங்களுடைய பிரெயின். இப்போ எனக்கு அது லேட்டா தெரியறதுக்கோ இல்லை சீக்கிரமா தெரியறதுக்கோ காரணம் என்னுடைய பிரெயின். அதே மாதிரி உங்களுடைய பிரெயின் தான் உங்களுடைய டைமை சீக்கிரமாவோ கம்மியாவோ தெரிய வைக்கும். இது இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும்னா, இப்போ நீங்களும் நானும் பக்கத்துலேயே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரே டைம் தான், என் ரூம்ல ஒரே ஒரு வாட்ச் தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட ஃபோன் இல்லை, சார்ஜ் போட்டிருக்கீங்க, என் கையில் ஃபோன் இருக்குது, நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போது 2 பேருக்குமான ஒரே டைம். நான் ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறதுனால எனக்கு சீக்கிரம் போகிற மாதிரி தெரியும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்காம சும்மா உட்காந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். அப்போது ஒவ்வொருத்தவங்களுடைய பிரெயின் அந்த டைமை வேறு வேறு மாதிரி எடுத்துக்குது. பட் இங்கே கேள்வி என்னன்னா, ஏன் அந்த பிரெயின் அப்படி பண்ணுது? அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதனால நம்மளுக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் பிரெயின் இருக்குது. சரி, அப்போ நம்ம மூளை வந்து இந்த டைமை பர்சீவ் பண்ணிக்குது அப்படின்னா எந்த மாதிரி அதை எடுத்துக்குது? கடிகாரத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம மூளையும் டைமை எடுத்துக்கிறது கிடையாது. அது வேற வேற விஷயத்துக்கு வேற வேற மாதிரி எடுத்துக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உதாரணத்துக்கு அட்டென்ஷன், எமோஷன், இப்போ அடிப்படுது, கோபமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இப்படின்ற வேற வேற எமோஷனுக்கு வேற வேற விஷயத்துக்கு நம்மளுடைய பிரெயின் வந்து ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் டைமை எடுத்துக்குது. ஒருவேளை எதுவுமே நடக்கல, நம்ம ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டோம், எதை பத்தியுமே யோசிக்கல, அப்படியே இருக்கும்போது டைமும் அப்படியே தான் இருக்கும். சரி, வீடியோவுடைய முதல் பகுதியா சலிப்பு எப்படி நம்மளுடைய டைமை ஸ்லோ பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது நீங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. இப்போ உங்க கையில போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, நீங்க வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க, இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்க்கோ பேரண்ட்ஸ்க்கோ ஏதோ ஆயிடுச்சு, அங்க வந்து அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல உங்களுடைய டைம் எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஸ்லோவா போகும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு வரவே வராது, அதுல என்ன ஆன்சர் எழுதணும்னே தெரியாதுன்னா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரே திரும்ப ஜெராக்ஸ் எழுதி வைப்பீங்க. அந்த ஜெராக்ஸை கூட நீங்க சீக்கிரமா எழுதி வச்சிடலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் 3 மணி நேரத்தில் ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எத்தனை தடவை காப்பி அடிச்சு எழுதுறது? அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்க? நீங்கள் உக்காந்து உங்களுக்கு உங்களுடைய பேக்கு கால் எல்லாம் ரொம்ப வலிக்கும், ரொம்ப போர் அடிக்கும். அப்படியே மேலே பார்ப்பீங்க, மேலே ஃபேன் இருக்கும். ஃபேன் வந்து எவ்வளோ வேகமாக சுற்றுது, எத்தனை சுற்றுது அப்படின்றத யோசிப்பீங்க. நம்மளுடைய ஹார்ட் ஒழுங்காக வேலை செய்தா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு விட்றோம் அப்படின்றதெல்லாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேனாவை அப்படியே கீழே விட்டு அது டேபிள் அப்படியே சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவோம். இதுக்கு பேர் அட்டென்ஷன் ஓவர்லோட். இது ஏன் வருது? சலிப்புனால வருது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு டைம் பத்தின விஷயங்கள் ஜாஸ்தியா தெரியுது. நீங்க டைமை நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அடுத்த 3 மணி நேரம் நான் இந்த எக்ஸாம் ஹால்லேயே இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கும் போது டைமை உங்க பிரெயின் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் ஸ்லோவா போகுது. அடுத்தது ஃபியர் இல்லைன்னா பெயின். இந்த மாதிரி இடத்துலையும் டைம் ஸ்லோவா போகும். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, ஒரு சிலருக்கு தெரியும். யாருன்னு சொல்றேன். உங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? சின்னதாவோ பெருசா
வர்ஸாவோ ஆக்சிடென்ட் ஆகும்போது, இப்போ நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறீங்க, ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ உங்களை இடிக்க வருது, அந்த இடிக்க வர சுச்சுவேஷனில் நீங்கள் திரும்பி அந்த பைக்கை பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியாமல் அந்த பைக் இடிச்சிட்டு போச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இடிக்க வரும்போது அவங்க கத்துறான், நீங்களும் கத்துறீங்க, அப்படி திரும்பி பார்க்குறீங்கன்னா பைக் என்னதான் ஸ்பீடாக வந்தாலும் உங்களுடைய பிரெயின் வந்து அது ஸ்லோ மோஷனில் தான் எடுத்துக்கும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எப்போனா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைக் ஸ்பீடாக வந்திருக்கும், ஆனால் உங்கள் கிட்ட வந்தோடனே நீங்கள் பார்க்கும்போது அது ஸ்லோவாக வந்து இடிச்சிருக்கும், ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, இடிச்சிட்டு போயிருக்கும். இது ஏன்னா நம்மளுடைய பிரெயின்குள்ள சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மனுஷங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அவேர்னஸ்லாம் இன்னமும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த விதமான ஆபத்து வரும்போதும் நம்மளுக்கு அது ஸ்லோ மோஷனில் காட்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பிரெயினில் இருக்குது. அது டியூன் ஆகிருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அது மாடர்ன் டேயில் ஆக்சிடெண்ட்டாக வந்திருக்கு. முன்னாடி சிங்கம், புலி, டைனோசர் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் டைனோசர் காலத்தில் நம்ம இல்லை, ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அதை உடனே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் அது வந்து மாடர்னாக இந்த ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. அடுத்தது ஃப்ளோ ஸ்டேட். இது என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துலையோ பிடிச்ச விஷயத்தையோ பண்ணும்போது டைம் வந்து அப்படியே கடன்னு ஓடிடும். உதாரணத்துக்கு பப்ஜி விளையாடும் போது இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் நடக்கும். நான் இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரீங்க, ஆர் காலேஜ்லேருந்து வரீங்க, நீங்கள் 6 to 7 படித்தே ஆகணும். அப்புறம் 7 to 8 நீங்கள் வேணால் விளையாடலாம். எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரு மணி நேரம் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த 6 to 7 உங்களுக்கு டைம் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். என்ன தான் பண்ணுறதுனே தெரியாது. புக்கை புரட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் திட்டுவாங்கன்றதுனால வேறு வழியும் கிடையாது. நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு தான் ஆகணும். நீங்கள் மென்டலாக அதில் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஃபிசிக்கலாக புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு பாவலாக காட்டுவீங்க. அதுவே 7 to 8 வரும்போது இந்த 6 to 7 உங்களுக்கு 10 மணி நேரமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 7 to 8 உங்களுக்கு 10 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே அந்த பப்ஜியை விளையாடி தீர்த்திருப்பீங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ளோ ஸ்டேட். இது ஏன்னா உங்களுடைய பிரெயின் வந்து வேற ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆக்குப்பை ஆகிருக்கு. அப்படி ஆக்குப்பை ஆனதுனால உங்களுக்கு டைம் பற்றின அந்த விஷயம், அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு. டைம் என்ன ஆகுதுன்றத பற்றியே உங்களுக்கு கவலை இல்லை. அதனால டைம் வந்து உங்களுக்கு வேகமாக ஓடுது. அடுத்தது டைம் நம்மளுக்கு டார்ச்சராக இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கும். பல நேரங்களில் நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். உதாரணத்துக்கு ஓடிபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுப்போம். இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஓடிபி வந்தே ஆகணும். ஆனால் உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து வரவே இல்லை. அப்போ எவ்வளோ டார்ச்சராக இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட் பார்க்க போறீங்க, அதில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ரிசல்ட் மட்டும் தெரியவே இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைம் வந்து எவ்வளோ இதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ பார்க்கும்போது தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். இல்லை பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு தேவையான பஸ் மட்டும் வரல, மற்ற எல்லா பஸ்ஸும் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. அப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ நேரமும் டார்ச்சராக தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வயசு ஆக ஆக நமக்கு வந்து டைம் ஸ்பீடாக போகிறதா சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். ஒரு 5 வயசு குழந்தை எடுத்துக்கோங்க. அந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு வருஷம் அப்படின்றது 5ல் ஒரு பாகம், அதாவது அவங்களுடைய லைஃப்பில் 20%. ஸோ அவங்களுக்கு 20%ன்றது ரொம்ப ஜாஸ்தி. இதுவே 40 வயசு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒரு வருஷம்ன்றது ஆல்மோஸ்ட் 2-2.5% தான் வரும். அப்போ ஒரு வருஷம்ன்றது 2.5% அப்படின்னும் போது ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அதுவே அது 20% இருக்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே 80 வயசு ஆளுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது அது ரொம்ப நெக்லிஜிபிள் தான், 1% கூட கிடையாது. அதனால தான் வயசு ஆக ஆக டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். இதுக்கான காரணம் ஏற்கனவே நம்ம அந்த ரொட்டீனில் அந்த விஷயத்தையே செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு சலிப்பு வந்துடும். சலிப்பு வர்றதுனால புதுசாக எதுவும் கற்றுக்கிறதுக்கு இல்லை, புதுசாக எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த டைம் டியூரேஷன் அப்படின்றது நமக்கு சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், பைக் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்த போய் கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியும். அதுவே அந்த இடத்துல இருந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வரதுக்கு கம்மியான நேரத்திலே வந்த மாதிரி தெரியும். போகிறதுக்கும் திரும்ப வரதுக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னாலும் போகிறது லேட்டாக ஆன மாதிரியும் திரும்ப ரிட்டர்ன் வந்தது சீக்கிரம் ஆன மாதிரியும் தெரியும். இது உங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதனால தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, லைஃப்பில் புதுசான விஷயங்கள் கற்றுக்கும் போது உங்களுடைய மூளையில் அந்த டைம் அப்படின்றது இன்னும் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு பல நியூரான்கள் வேலை செய்யும். அதனால நியூரான்கள் இறக்காது. புதுசான விஷயம் கற்றுப்பீங்க. அப்போ டைம் அப்படின்றது உங்களுக்கும் ஸ்லோவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டைம் அப்படின்றது நிஜமாவே ஒன்று இருக்கா, இல்லை அது இல்லூஷனா அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம்ன்றது எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தான், ஒரு மணி நேரம்ன்றது எல்லாருக்கும் ஒரு மணி நேரம் தான். அது மாற போகிறதே இல்லை. ஃபிசிக்ஸில் அந்த விஷயங்கள் மாறாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் மாறும். ஒரு நிமிஷம்ன்றது வேற ஆளுக்கு வேற மாதிரி இருக்கும். லவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த விஷயங்கள் வந்து டைம் சீக்கிரமாக போன மாதிரி இருக்கும். அதே லவர் கிட்ட இருந்து நீங்கள் ஐ லவ் யூ சொல்லி ரிப்ளை வரலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு யுகம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் 90s கிட்ஸுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இருக்க 2K கிட்ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜென்சிக்கோ எனக்கு தெரியாது. அவங்களாம் லவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல.
அப்போ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம்ன்றது ஒரு ஹவரா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா அப்படின்றதா உங்களை பொறுத்து தான். நீங்கள் தான் அதை டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய நியூரான் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து, உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து, அந்த டைம் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட்டில் மாட்டுறீங்களா இல்லையா, நீங்கள் ஓடிபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து, புது விஷயங்கள் கற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அந்த டைம் மாறுமே தவிர எல்லாருக்கும் ஒரே டைம் கிடையாது. ஃபிசிக்ஸில் நம்ம என்ன தான் ஒரே டைம் அப்படின்னு சொல்லிடுறோம், டைம் டைலேஷன் சொல்கிறோம், கிராவிட்டினால டைம் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம், பிளாக் ஹோல் பக்கத்தில் போனால் டைம் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறோம், ஜிபிஎஸ்னால பூமியில் சேட்டலைட் சுற்றிட்டு இருக்கிறதுனால டைம் டைலேஷன் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் நம்ம உணர்றோமா? ஆனால் டே டு டே லைஃப்பில் கிடையாது. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய பிரெயின் வந்து டைமை ஸ்லோவாக்கும் ஸ்பீடாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஸோ நம்மளுடைய கிளாக் அப்படின்றது செவுத்தில் மாட்டி வச்சிருக்க அந்த கிளாக் இல்லை, அது மூளைக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய கிளாக். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு டைமை பற்றியோ இல்லை வேறு எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.